சென்னை கண்ணைநகர் பகுதியைச் சேர்ந்த முருகன் வசந்தகுமாரி தம்பதியினர். இவர்களுக்கு 3 மகன்கள் உள்ளனர். 3 மகளும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர். கடந்த 2 வருடத்திற்கு முன்பு கண்ணைநகர் பகுதியில் வசித்து வந்த இந்த தம்பதியினருக்கு, அதாவது வசந்தகுமாரி என்பவருக்கு, அதே தளத்தில் கீழ் வீட்டில் வசித்து வந்த ஸ்ரீபர்ராஜ் என்பவருடன் வசந்தகுமாரிக்கு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கணவனை தனியாக விட்டுவிட்டு அங்கிருந்து பெரும்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் கள்ளக்காதலன் ஸ்ரீபன்ராஜ் என்பவருடன் வசித்து வந்தார். தொடர்ந்து கடந்த 2 வருடமாக வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு வசந்தகுமாரியின் முதல் கணவர் முருகன் உடல்நிலை சரியில்லாமல் கணவன் இறந்து விட்டார். இதை தொடர்ந்து தன்னுடைய தந்தை உயிரிழப்பு காரணம் தன்னுடைய தாய் வசந்தகுமாரி தான் காரணம் என்று கடந்த 1 வருடமாக கோபத்தில் இருந்த முதல் மகன் ஆகாஷ், வயது 23 என்ற இளைஞர், நேற்று இரவு, அதாவது பெரும்பாக்கத்தில் வசித்து வரும் தனது தாய் மற்றும் கள்ளக்காதலன் வீட்டிற்கு சென்ற ஆகாஷ் தொடர்ந்து அவர்களிடம் சண்டையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து வாக்குவாதம் முற்றிய நிலையில் தான் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து, அதாவது தாய் வசந்தகுமாரியை கையில் 2 கைகளிலும் சரமாரியாக வெட்டியுள்ளார். தொடர்ந்து அவர் கையில் ரத்தம் வெளியேறி அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் பெரும்பாக்கம் போலீசார் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவரை மீட்டு தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து பெரும்பாக்கம் போலீசார் தப்பி ஓடிய ஆகாஷை தேடி வருகின்றனர். அதாவது ஒரு பெற்ற மகனே தனது தாயை வெட்டிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயஸ்ரீ.